ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடரில் இன்று இடம்பெறுவது வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹரின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு குறித்த தொகுப்பு. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு அமைதியான முறையில் நடைபெறும் வகையில் புதுச்சேரி தேர்தல் துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய தேர்தல் துறை பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது. இந்நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதை அடுத்து செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு புதுச்சேரியில் போல் டே 9th of April. போல் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை போலிங் நடைபெறும். புதுச்சேரியில் டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் 1099 மொத்தம். அதில் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 209. அதில் புதுச்சேரியில் 173, காரைக்காலில் 36. கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்றது ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் 90% வாக்குப்பதிவோ அதுக்கு மேலே நடந்திருந்தால் அது ஒன் ஆஃப் த பேராமீட்டர். ரெண்டாவது விஷயம், 75% வாக்குப்பதிவு ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் சாதகமாக இருந்தாலும் அது ஒரு கிரிட்டிகாலிட்டி போலிங் ஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு தான் கிரிட்டிகாலிட்டி அசஸ் ஆகுது. கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் ஆல்சோ ஆர் வல்லரபிள். அதனால் அதுக்கு தனியாக ஒரு கண்காணிப்பு இருக்கும். கண்காணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக மைக்ரோ அப்சர்வர்ஸ் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது, அங்கே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அதில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. மினிமமாக ஒரு half a section, அதாவது 4 சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே இருப்பாங்க கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன்ஸ். அது இல்லாமல் தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம புதுச்சேரியோட கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸை சொல்லக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ். உதாரணத்திற்கு கீழூர் ரெஃபரண்டம் நடந்த இடத்திற்கு பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் கவர்மெண்ட் மிடில் ஸ்கூல், அதை வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணி அங்கே சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி நம்ம விஓசி ஸ்கூல், ராஜ்பவன் தொகுதியில் இருக்கிற விஓசி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த இது. காரைக்கால் பகுதியில் தந்தை பெரியார் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுவும் ஒரு தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன் அனௌன்ஸ் பண்ணி அங்கே சிறப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 போலிங் ஸ்டேஷனில் ஒன்லி விமன், மகளிர் மட்டுமே மேலாண்மை பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன், அதாவது விமன் மேனேஜ்டு போலிங் ஸ்டேஷன்ஸ் 30. அது அன்னியில் யூத், யங் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சர்வீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்கள மட்டுமே மேன் பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ் 15. பர்சன் வித் டிசபிலிட்டி அஃபிஷியல்ஸில், போலிங் அஃபிஷியல்ஸில் பீப்புள் வித் டிசபிலிட்டியோடு இருக்கிறவங்க மட்டுமே மேன் பண்ணக்கூடிய போலிங் ஸ்டேஷன்ஸ் 2. இந்த எலெக்ஷனில் மொத்தமாக பார்த்திங்கன்னா போலிங் பர்சனல் மட்டும் கிட்டத்தட்ட 5000 போலிங் பர்சனல்ஸ் வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். அந்த போலிங் பர்சனல்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ், அதில் ஃபஸ்ட் போலிங், செகண்ட் போலிங் அண்ட் தேர்ட் போலிங் ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ், எம்டிஎஸ் ஸ்டாஃப்ஸ், பிஎல்ஓஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ். இந்த ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸோட ரோல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸில் ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்டவும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸோட முக்கியமான வேலை என்னென்னா, முதியோருக்கு, அந்த முதியோர் ஓட்டர் மற்றும் பர்சன் வித் டிசபிலிட்டியோட இருக்கிற ஓட்டர்ஸ், அவங்களுக்கு ஏதேனும் சப்போர்ட் தேவைப்பட்டால், உதாரணத்திற்கு அவங்களோட வீடுகளிலேருந்து போலிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வாக்கு செலுத்துறதுக்கு உதவி பண்ணுறதா இருக்கட்டும், திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி போலிங் ஸ்டேஷனில் வர்ற ஓட்டர்ஸ்கிட்டேருந்து மொபைல் ஃபோன் வாங்கி டெபாசிட் எடுத்துக்கிட்டு திரும்ப அதை பத்திரமா அவங்க கையில் ஒப்படைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் மூலமாக நம்ம எங்கேஜ் பண்ணுறோம். அவங்க மட்டுமே கிட்டத்தட்ட 2200 ஸ்டூடெண்ட் வாலண்டியர்ஸ் நம்ம எங்கேஜ் பண்ணுறோம். இது அன்னியில் மைக்ரோ அப்சர்வர்ஸ் வந்து இந்த மாதிரி வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷன்ஸ்க்கு ஒரு மைக்ரோ அப்சர்வர் அப்படின்னு டிப்ளாய் பண்ணுவோம். அவங்க 173 பேர் புதுச்சேரியில் டிப்ளாய் பண்ணுறோம். அவங்க எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட டிப்ளாய்மெண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2800 அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் டியூட்டியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் வாகன சோதனைகள் மூலம் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணம் குறித்து அவர் கூறிய போது, சீசர்ஸ் இது வரைக்கும் எவ்வளவு வயலேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ் வயலேஷன்ஸாக இருக்கட்டும், கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கான வயலேஷன்ஸ், லிக்கர், ட்ரக், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், அப்புறம்
ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் மிக்ஸி, குக்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்கிறோம். கேஷ் சீசர் மட்டும் பார்த்தீங்கன்னா 77.25 லட்சம், லிக்கர் 68,55,000, ட்ரக்கு 21 லட்சம் ரூபாய், மெட்டல் ஐட்டம்ஸ் 6,71 லட்சம் ரூபாய். அது அன்னியில் ஃப்ரீ பி ஐட்டம்ஸ்னு பார்த்து ஒரு 17,000 ருபீஸ். மொத்தமாக 8.4 கோடி இது வரைக்கும் சீசர் ஐட்டம்ஸ் புதுச்சேரி மொத்தமாக பண்ணியிருக்கிறோம். புதுச்சேரியில் இருக்கிற எல்லா தொகுதியுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் தொகுதி அப்படின்றதுனால ஒரு புது முயற்சியை நம்ம வந்து ட்ரோன் பேஸ்டு இதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த ட்ரோன் பேஸ்டு மானிட்டரிங் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர், அவங்களோட ஆப்ரேஷன் டைம் வந்து கான்ஃபிடென்ஷியல். இதன் மூலியமாக 2-3 விஷயங்கள் எங்களுக்கு மானிட்டர் பண்ண முடிஞ்சது. உதாரணத்துக்கு வயலேஷன்ஸ் ஆஃப் எம்சிசி. எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் ரேலியில் இத்தனை பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேலி இருக்கும். அதை மீறி ரொம்ப அதிகமான பேரை வந்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு பப்ளிக் இடையூறாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ட்ரோன் மானிட்டரிங் ரொம்ப உதவியாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 17 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கேஷ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத சுலபமாக கண்காணிக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்து ட்ரோன் மானிட்டரிங் அமைஞ்சது. அதில் ஒரு 24 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே நம்மளுடைய இன்டெகிரேட்டட் சிட்டி கமாண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு நவீன கண்காணிப்பு மையம் மூலியமாக பல துறையிலேருந்து இருக்கிற அதிகாரிகள் மூலியமாகவும் நம்மளால் கண்காணிக்க முடிஞ்சது. இது மூலியமாக இன்னொரு விஷயத்தை மக்களுக்கு முக்கியமாக வாக்காளர்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஏதாவது கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருந்ததுன்னா இமீடியட்டாக எங்களுக்கு சிவிஜில் மூலியமாகவோ இல்லைனா 1950 அப்படிங்கிற நம்பர் மூலியமாகவோ எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க. ஏன்னா அது வந்து ட்ரேசபிளான ஒரு விஷயம். கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மாதிரி செயலிகள் மூலமாக பண்ணுறதுக்கான சாத்தியம் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இதை நாங்கள் சொல்கிறோம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கேஷ் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அன்னோன் நம்பர்கிட்டேருந்து வந்து டெபாசிட் ஆச்சுன்னா எங்கள் நோட்டீஸ்க்கு இமீடியட்டாக கொண்டு வாங்க. அதன் மீது யார் உங்களுக்கு உங்களோட பெர்மிஷன் இல்லாமலோ இது பண்ணாங்களோ அவங்க மேலே சட்டப்பூர்வமான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான அதிகாரம் ஆல்ரெடி இருக்குது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை பார்வையிட வந்துள்ள சர்வதேச பார்வையாளர்கள் குறித்து திரு ஜவஹர் தெரிவித்த போது, இந்த தேர்தலை கண்காணிக்கிறதுக்காக தேர்தல் கமிஷனோட இன்டர்நேஷ்னல் எலெக்ஷன்ஸ் விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், IEVPன்னு சொல்கிற ப்ரோக்ராம் கீழே 9 மெம்பர் டெலிகேட்ஸ் வந்து 6 கண்ட்ரிலேருந்து புதுச்சேரியை வந்து பார்க்க வராங்க, பார்வையிடறதுக்காக வராங்க. அவங்களோட கண்ட்ரிஸ் விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிர்கிஸ் ரிப்பப்ளிக், அதாவது கிர்கிஸ் ரிப்பப்ளிக், கோட் தைவோர்னா ஐவரி கோஸ்ட், பட் அஃபிஷியல் நேம் வந்து கோட் தைவோர், மால்டோவா, மங்கோலியா, கயானா அண்ட் பூட்டான். இங்கிருந்து ஒரு 9 டெலிகேட்ஸ் ஆல்ரெடி புதுச்சேரி வந்து அடைஞ்சிட்டாங்க. அவங்க நாளைக்கு வந்து இந்த தனித்துவம் வாய்ந்த ஒரு சில போலிங் ஸ்டேஷன்ஸ் விசிட் பண்ணுறாங்க. இங்கேருந்து நம்ம இந்திய தேர்தலில் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக இந்த விசிட்டர்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. வாக்காளர் விழிப்புணர்வு குறித்து மேற்கொள்ளப்பட்டுள்ள முயற்சிகள் குறித்து அவர் கூறுகையில், இந்த முறை நம்ம மெய்ப்பொருள் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்துருந்தோம். இந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் என்னென்னா, வலைதளங்களையும் செயலிகள் மூலமாகவும் பரவுற தவறான தகவல்கள், அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்புறம் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான தகவல்களை வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கண்காணித்து போலீஸில் இருக்கிற சைபர் கிரைம் செல்லோட கொலாபரேஷனோட இந்த மெய்ப்பொருள்ன்ற ப்ராஜெக்ட் 2 விஷயங்களை பண்ணுது. ஒன்று வந்து மக்களுக்கு வந்து தவறான தகவல் எதுங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் இனிஷியேட்டிவை எடுத்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். 2வது விஷயம், அப்படி தவறான தகவல் பரப்பப்பட்டால் அதன் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் அப்படிங்கிறத சைபர் கிரைம் மூலியமாகவும் நம்ம ஒருங்கிணைச்சு இந்த மெய்ப்பொருள் 2.0 அப்படிங்கிற ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தவறான தகவல் மட்டுமே ஒரு 113 தவறான தகவல்களை வந்து வலைதளங்கள்லேருந்தும் செயல்களிலிருந்தும் நம்ம டேக் டவுன் ஆர்டர் அப்படின்னு IT ஆக்டில் செக்ஷன் 79(3)B அப்படிங்கிற அந்த டேக் டவுன் ப்ரொவிஷன் வந்து நோடல் ஆஃபீஸர் மூலியமாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்து 113 விஷயங்களை வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு சில கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் தேர்தலை நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு P. ஜவஹர் கூறுகையில், கடைசியாக நம்ம சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்லையும் பண்ணணும் புதுச்சேரியில். அதன் தொடர்ச்சியாக இந்த முறையும் கவுண்டர் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட், அதன் மூலியமாக என்ன சொல்ல வரோம்னா, புதுச்சேரியில் நடக்கிற எலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம போன டைம் கொடுத்த BLO கிட்டு, அப்புறம் போலிங் பார்ட்டி ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் கிட்டு, இந்த மாதிரி போலிங் மெட்டீரியல்ஸ்க்குலாம் ஒரு கிட் கொடுப்போம். அந்த பேக் கூட நம்ம ரீசைக்கிள் பண்ணி
திரும்ப அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வாட்டர் கம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுமே போன எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யூஸ் பண்ணதுமே எடுத்து ரீபர்பஸ் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே பண்ணுற கார்பன் எமிஷன்ஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மரங்கள் நிறையா நட்டிருந்தோம். இந்த முறையும் அது மாதிரி முன்னெடுப்புகள் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு திரு ஜவஹர் விளக்கம் அளித்தார். அதிலிருந்து ஒரு சில பகுதிகள். தபால் வாக்குகள் குறித்த கேள்விக்கு அவர் விளக்கம் தந்தபோது, தபால் ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரி, எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி சர்வீசஸ். மூன்றாவது வந்து ஓட்டர் ஆன் எலெக்ஷன் டியூட்டி, அதாவது இந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் மொத்தமாக 12,591 தபால் ஓட்டுகள் பதிவாயிருக்கு. புதுச்சேரியில் ஒரு முன்மாதிரி தேர்தல் நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் துறையின் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு அவர் விளக்கம் தந்தபோது, ஒரு 4-5 விஷயங்களை சொல்லலாம். நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள் தான். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் முதன்முறையாக ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ், இப்போது எல்லா கான்ஸ்டியூன்சிலுமே ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா புதுச்சேரி ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் கான்ஸ்டியூன்சின்றதுனால அது ஒரு முக்கியமான விஷயமா பண்ணியிருந்தோம். இரண்டாவது, நம்ம ஒரு சில முன்னெடுப்புகளை வந்து எடுத்திருந்தோம். லைக் மெய்ப்பொருள் அப்படின்ற ப்ராஜெக்ட் ஒன்று, சஸ்டைனபிள் எலெக்ஷன்ஸ், அதாவது கவுண்ட் த கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மூணாவதாக பார்த்தோம்னா நம்மளோட தனித்துவம் வாய்ந்த போலிங் ஸ்டேஷன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற மகளிர் மட்டுமே மேனேஜ் பண்ணக்கூடிய பிங்க் போலிங் ஸ்டேஷன்ஸ். பிங்க் போலிங் ஸ்டேஷன் சொல்கிறது அங்கே இருக்கிற என்டையர் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர்லேருந்து ஃபர்ஸ்ட் போலிங், செகண்ட் போலிங், தேர்ட் போலிங் ஆஃபீஸர்ஸ், ஆல் ஆஃப் தெம் ஆர் விமன். ஸோ அது ஒரு 30 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஹானஸ்ட் ஓட்டர் ஹியர் கேம்பெயின் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேம்பெயினாக வந்து ஆல்ரெடி நம்ம இனிஷியேட் பண்ணி அது போயிட்டு இருக்குது. அதாவது இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து நம்ம எந்த ஓட்டர் அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனாக, ஏன்னா எலெக்ஷன்றபோது ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது, அதில் அரசியல் கட்சிகள் இருக்குது, அதில் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி பல ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிற விஷயம் தான் எலெக்ஷன். அதில் முக்கியமானவங்க வாக்காளர்கள். அவங்களோட வீடுகளில் இந்த ஒரு ஹானஸ்ட் ஓட்டர் ஹியர்ன்ற கேம்பெயினை அவங்க வீட்டில் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தோம். ரொம்ப சிம்பிளான மெசேஜ், எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது. அதனால் இந்த ஒரு மெசேஜை வந்து நம்ம பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாளை வாக்குப்பதிவு நிறைவு பெற்றவுடன் வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்த செய்தியாளரின் கேள்விக்கு திரு ஜவஹர் விளக்கம் தந்தபோது, அதாவது நம்ம டிஸ்பேட்ச் சென்டர் இன்னைக்கு இருக்கு இல்லைங்களா, அதாவது 3 சென்டர்ஸ் இன் புதுச்சேரி, MNGP பாலிடெக்னிக், விமென்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் டாகூர் காலேஜ் புதுச்சேரி ரீஜனில், காரைக்காலில் வந்து அண்ணா காலேஜ் அண்ட் யானமில் வந்து SRK கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், மாஹேல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நியர்பை த RFS. இதுதான் அந்த 6 சென்டர். இந்த 6 சென்டரில் தான் நாளைக்கு போலிங் முடித்த பிறகு ஈவினிங் வந்து அந்த போலிங் பார்ட்டி திரும்ப வருவாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி போல் ஆகிடும். எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க செக் பண்ணி சரிபார்த்து இந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சு அவங்க லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு தரப்படும். முதல் அடுக்கில் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸ் இருப்பாங்க, 2வது அடுக்கில் புதுச்சேரி ஆர்ம்ட் போலீஸ் இருப்பாங்க, 3வது அடுக்கில் புதுச்சேரி சிவில் போலீஸ். ஸோ அப்படி 3 அடுக்கு பாதுகாப்பில் இருப்பாங்க. இதில் உட்படுத்துகிற டிஃபென்ஸ் ஆர் செக்யூரிட்டி பர்சனோட டீட்டெயில்ஸ் வந்து இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். புதுச்சேரியில் அனைத்து வாக்காளர்களும் தங்கள் வாக்கை பதிவு செய்து 100% வாக்குப்பதிவு என்ற சாதனையை நிகழ்த்த வேண்டும் என்பதற்கான தேர்தல் துறை மேற்கொண்டு வரும் முயற்சியில் நாமும் பங்கேற்போம். நேயர்கள் இதுவரை கேட்டது தேர்தல் திருவிழா 2026. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடரில் இன்று இடம்பெற்றது வாக்குப்பதிவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் பங்கேற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பு குறித்த தொகுப்பு. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.